நண்பா ஒரு பேங்க் இருக்கு, உன்னோட சேலரி அக்கௌண்ட்ல இருந்ததுக்கு மேல உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் லைஃப் ஸ்டெபிலைஸ் பண்ண அங்க கெபாசிட்டி இருக்கு. அந்த பேங்க் என்ன அப்படின்னா அதுதான் HDFC. ஸோ கிளியரா பாக்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். HDFC பேங்கோட ஷேர் பிரைஸ் 2015 பார்த்தோம் அப்படின்னா 500 ரூபா ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போ அப்ராக்ஸா 2025 ஸோ 1450 ரூபாயில இருந்து 1500 ரூபாயில இருக்கு. ஸோ நீங்க 10 இயர்ஸ்ல 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட 2.8 லேக்ல இருந்து 3 லேக் உங்களுக்கு வந்திருக்கும். இது பிரைஸோட growth மட்டும் கிடையாது ப்ரோ. HDFC பேங்க் பாஸ்ட் 20 இயர்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஜீரோ நெகட்டிவ் growthனு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ரேர் ஸ்டாக். அது மட்டும் இல்லாம ஸ்டெடி அண்ட் ஸ்லோ தான், பட் ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணும். டிவிடெண்ட் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா ஆல்சோ டீசென்ட் தான். ஸோ இயருக்கு பாத்தீங்க அப்படின்னா 1 to 1.5% எழுதி நமக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் பேங்கிங் செக்டர்ல பார்த்தோம் அப்படின்னா லோன் புக்கோட growth பாத்தீங்கன்னா வேற லெவல். அண்ட் NPA அதாவது பேட் லோன் பாத்தீங்க அப்படின்னா ஸோ லோவஸ்ட் அமங் இந்தியன் பேங்க்ஸ். HDFC பேங்கை பத்தி இன்வெஸ்டர்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸோ கிராஸ் ஆகும்போது கூட காமா இருக்க ஹெல்ப் பண்ற ஒரு ஸ்டாக் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரிஸ்க் சீடுன்னு பார்த்தோம் அப்படின்னா மெர்ஜருக்கு அப்புறம் ஒரு ஷார்ட் மொலாலிட்டி இருக்கு, பட் ஃபண்டமெண்டல் பாத்தீங்கன்னா வந்து அயன் ஸ்ட்ராங்ல இருக்கு. அண்ட் ஃபைனலா HDFC பேங்கோட லாங் டர்ம் பிரேக் டவுன், என்ட்ரி பிரைஸ், அது மட்டும் இல்லாம சேஃப் பை லெவல்ஸ் டீடைல்லாம் தெரிஞ்சுக்க ஒரு கம்ப்ளீட் நோட்ஸ் வச்சிருக்கேன். ஜஸ்ட் பேங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு டேரக்டா DM பண்றேன்.